ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கும் இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. எப்படின்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட தடவை நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ராதா ரவி சாரோட ஆக்ட் பண்ண பெருமை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக படுறேன் நான் ராதா ரவி சாரோட நடிக்கும்போது. ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, அப்போ அந்த நடிகர் சங்க பிரச்சனைலாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் சும்மா பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த நாளே எனக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் எனக்கு முதல்ல நடந்திருக்கு அங்கிள். இந்த ஒரு பத்திரிகை ஒரு நிறைய நடிகர் சங்கம் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அப்போது நான் படத்துக்கு போகிறதா இருந்தது. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஷூட்டிங் அந்த படத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போது நான் யோசித்தேன், எப்படியாவது சாரோட நான் ஒரு படம் நடிக்கணும், பயங்கர போல்டாக மைக்லலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் தம்பி ராமையா சார் இருந்தார், அவரும் நல்லா சூப்பராக அவர்கிட்ட நடிக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா, அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஒரு நடிகனுக்கு அது உண்மையிலே தேவை. ஸ்ரீதிவ்யா வாஸ் தேர். அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. அந்த குவார்டர் ஃபேக்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஐம் ஷுர் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். எப்படி என்னோட எல்லா காமெடி ஃபிலிம்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும். எல்லாத்தோட நிறைய இந்த படத்தில் நான் ஷூட் பண்ணது சூரி அவர்களோட. ஸோ சூரியும் என்னோட காம்பினேஷன் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் காம்பினேஷன் லைக் கோவை சரளா மேம் எல்லாருமே இந்த மாதிரி அமைஞ்சு கொடுத்து எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும், ஆப்பிள், இப்போ ஏதாவது பிரச்சனை வந்துடாதுல்ல, ஆப்பிள் கிப்பிள்னு சொன்னால் A ஃபார் ஆப்பிளில், A ஃபார் ஆப்பிள் ப்ரொடக்ஷனுக்கு, அட்லி ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் பற்றி என்ன சொல்லணும், ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. இட்ஸ் லைக் எ கம்ப்ளீட் மீல், எல்லாமே இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைங்காக ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு படம். ஃபுல் ஃபேமிலியோட பார்க்க போகிற ஒரு படம். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படம் ஃபுல்லாகவே. அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கும் பேய்னா ரொம்ப பயம். பட் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு. பேய் பார்த்தேன், அந்த கெட்டப்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ அதனால் இதெல்லாமே நிஜமான பேய் இல்லை, ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் படத்தில், ஸோ ஏதுக்கு பயப்படணும்னு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. ஐக் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த கேரக்டர் பண்ணும்போது. ஜீவா சார், ஃபாக்ஸ் ஸ்டார், தேங்க்யூ ஸோ மச். ஜீவா சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற பேர் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஐக் ஒரு மூன்றாம் தலைமுறை சினிமாக்காரர். ஜீவா, ஆல் ஆஃப் தம், தனித்தனியாக ஒவ்வொரு பேரையும் சொல்ல விரும்பலை, எல்லாரும் இருக்காங்க. நிறைய தெரிஞ்சவங்க, நல்லாவே தெரிஞ்சவங்க இருக்காங்க. நல்ல முயற்சி. எஸ்பெஷலி ஐ வாஸ் கன்சர்ன்ட் ஃபார் ஐக். நல்ல கதை, நல்ல படமாக இருக்கணும்னு ட்ரெய்லர் பார்த்தது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆகி வந்த கதையுமாங்க, அது மாதிரி அது ஆவி வந்த கதை. பட் அதெல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதில் ஃபுல்லி வெல் கவர்ட், பட் நாட் வித் தர்மாகோல். தப்பா சொல்லிட்டேன்னா இல்லை, ஆவின்னு தான் அது உடனே ஞாபகம். I was very happy to be among these people, and I'm very happy to be among you. இந்த படத்தில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர், எங்கள் முதலாளி, எனக்கு முதலாளி அவர். ஏன்னா அவங்க அப்பா என்னை வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ராதா ரவி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கான், ராதா ரவி இப்படி இருக்கிறான்னா அவங்க அப்பா ஒரு பெரிய காரணம், சௌத்ரி சார். அதனால் அவர் என்னுடைய முதலாளி தான். அவருக்கும் ஸ்ரீவித்யம்மா அவர்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ தேங்க்ஸ் சொல்லி நான் வேறு யாரையும் பார்த்ததே இல்லை. ஸ்ரீவித்யா அவர்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெறும் தேங்க்ஸ் மட்டுமே தான் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிவிட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்புறம் தான் நான் ஒரு படம் எடுத்தேன், நான் 5வது படம்.
ஏன்னா கடன்லாம் தீர்ந்து போய் 4 படம் எடுத்து நல்லா இருந்தேன் கொஞ்சம் மனசுக்குள்ள. ஏன்னா அந்த கடங்காரம் இல்லைன்னா எனக்கு ஒத்து வராது. ஏன்னா கடங்காரங்க இருந்தால் தான் அவங்க நமக்காக வேண்டிக்குவாங்க, ஐயா நல்லா இருக்கணும், நல்லா போகணும், நல்லா வரணும். வீட்டில் கூட யாரும் கும்பிட மாட்டாங்க நம்மளை, அவங்க தான் கும்பிடுவாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி பிரச்சனை கிடையாது. வெளியே வெளியே உட்காந்துருப்பாங்க நைட் அண்டு. எப்பயாவது வெளியே வந்தால் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ப்ரொடியூசருக்கு ஒன்று சொல்கிறேன், சங்கிலி புங்கிலி கதவு தர வந்து ஓஹோன்னு ஓடும், கவலைப்படாதீங்க. எங்கள் அப்பா தமிழ்நாடு பூரா பரப்பி விட்ருக்காரு குடும்பத்தை. பியூட்டிஃபுல் கேரக்டர் எனக்கு. அதெல்லாம் ட்ரைலரில் காட்டல, என்னை பற்றி சொல்லணுன்னு எனக்கெல்லாம் வருத்தமே கிடையாது. இல்லையா நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லி நல்ல வேலை உங்களை காட்டல சார். நான் வெளியே போகும்போது சொல்லிகிட்டே இருப்பேன், 20th Century Fox ஐம் ஆக்டிங். அவன் ஒன்று எந்த இங்கிலீஷ் படம் சங்கிலி புங்கிலி கதை அப்படி சொல்லுவேன். அவனுக்கு புரியாமல் சொன்னால் அது இங்கிலீஷ் படம் தானே. கமல்ஹாசன் சொல்லும் போது கூட எனக்கு இப்போ அடிக்கடி ரொம்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர். நல்ல பிரபலமாக சொன்னார், இந்த தர்மம் குலை பற்றி ஆவின்னு ஒன்று தான் தர்மக்குள்ள ஞாபகம் வந்தது, அதை போட்டிருக்கலான்னு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா நான் அரசியல் மேடையிலே பேசிக்கிட்டு இருக்கிறவன், ட்விட்டரில் பேசுகிறவன் கிடையாது, நான் நேராக மேடையிலே பேசுகிறவன். அப்போ தான் அவர் தர்மாக்குள்ளை பற்றி சொல்லவும் நான் நினச்சேன், ஆஹா இந்த தர்மாக்குள்ள அவங்க அந்த அம்மா மேலே போட்டிருந்த ஆவி மேலே போயிருக்காது இல்லை, அந்த ஆவி தப்பிச்சிருக்கு. அந்த தர்மாக்குள்ள ஐடியா செல்லூர் ராஜுக்கு அப்போயே நான் வரல, இது வேறு இப்போ வந்திருக்கேன்றது ஒரு வருத்தமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த அம்மாவை நம்பியே தான் இருந்தேன் நான். அதுக்காச்சும் இந்த நன்றியில் சொல்லிட்டு இதை ஏட்டிங்க போட்டு தொல்லை பண்ணிடாதீங்கடா, குழப்பிடாதீங்க.